வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி திட்டவட்டம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும். அதில் காங்கிரஸ்காரர் 2 பேர் மந்திரியா இருப்பான். 2026 தேர்தலில் திமுகவிற்கு விடும் 100 வாக்குகளில் 25 வாக்குகள் விசிக உடையதாக இருக்கும். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திருமாவளவன் அதிரடி பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும். 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். 1 வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் களப்பணி ஆற்றுவோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான தேவை இப்போது எழவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் கருத்து. திருச்சி வேலுச்சாமியின் கூட்டணி ஆட்சி கோரிக்கை அவரது தனிப்பட்ட ஆசையாகத்தான் இருக்கும் என்றும் பேட்டி. கூட்டணி என்று சொன்னாலே மக்கள் வாக்களிப்பார்களா என்றும் தெரியாது. எனவே இந்த சூழ்நிலையிலே அதையெல்லாம் அந்த நேரத்தில் பேச வேண்டியது. இதுக்கு திருச்சி வேலுசாமியின் ஆசையாக இருக்கலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தமிழ்நாட்டில் வலுக்கிறது கூட்டணி ஆட்சிக்கான குரல். ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். கூட்டணி ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். பாமகவின் அன்புமணி முன்வைத்த நிபந்தனைக்கு அதிமுக பதில். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தவிகவின் 2வது மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளில் மாநாட்டை நடத்த உள்ளதால் அரசியலில் எகிரும் எதிர்பார்ப்பு. எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடக்கம். போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள் 20 பேர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பூசியின் விளைவாக மூளைக்கு செல்லும் நரம்புகளில் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. தேசிய மனநலன் மற்றும் நரம்பியல் ஆய்வு நிறுவனமான நிம்ஹான்ஸ் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் சுற்றுப்பயணம். ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரப்புரை. கூவம், அடையாறு நதிகள், பக்கிங்ஹாம் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் முழுமையாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டபாணிக்கு, சுப்பிரமணிய தெய்வத்துக்கு, சுவாமிநாத சுவாமிக்கு. வெப்பம் அதிகம் பதிவாகும் ராஜஸ்தான் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள், மூழ்கிய தண்டவாளங்கள். அமெரிக்காவில் நியூயார்க், நியூஜெர்சி உள்ளிட்ட பகுதிகளை புரட்டி போட்ட வெள்ளம். மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் புகுந்த வெள்ளத்தால் பயணிகள் அவதி. மோசமான வானிலையால் 10,000 விமான சேவைகள் பாதிப்பு. Aquí llegamos a la 45, por ahí, 3 horas,